ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் ஊரில் பயங்கரமான பண்ணிங்க, பார்க்கவே வேறு மாதிரி இருக்குது. என்னோட பையனை ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ண போயிட்டுருக்கேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஹே சஞ்சீன், ஹலோ. அப்படி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே ட்ரெஸ் அவனுக்கு. இன்னைக்கு டியூஸ்டேன்றதுனால அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ். மெட்ரிக்ல வந்து வெனஸ்டே வந்து நாளைக்கு தான் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது ரோடு. பார்க்கவே பாருங்கள், இதில் ஒன்றுமே தெரிலங்க, வழியே தெரில, சுத்தமாக ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கு. பனி எப்படி வேறு லெவலில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் வர ஆரம்பிச்சிச்சுங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, சுத்தமாக ரோடே தெரியல. நானே வந்து பார்க்கிங் லைட் போட்டு தான் போய் நிற்கிறேங்க. அந்தளவுக்கு வந்து ஒன்றுமே தெரியல, ரோடு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதுவும் சீசன் தான். திடீர்னு வந்துச்சுங்க, காலையிலலாம் நல்லா தான் இருந்துச்சு ரோடு, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. காரில் போகிறவங்களும் ரொம்பவே சேஃபாக போங்க. முடிஞ்சாலும் பார்க்கிங் லைட் போட்டு போங்க. ஏன்னா பார்க்கிங் லைட் போட்டு போனால் தான் அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த ஹெட்லைட்டுக்கும் இது ஒரு அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து சேஃபர் சைடு. வரவங்க வந்து பார்க்கிங் லைட் வந்து ரெண்டு பக்கம் கண்ணு இருக்கிற மாதிரி. ஓகே, அங்கேயும் வந்து ஏதாவது வண்டி வந்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சேஃபாக ரொம்ப குழந்தைங்களாம் ஓரமாக நிற்கிறாங்க. அந்த அப்படி தான் நிற்கணும் ரோட்டில். ஸ்கூல் பஸ் எல்லாம் வருதுன்னா சேஃபாக ஓரமாக நின்று ஏறணும். அது சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, சின்ன குழந்தை இப்போ தானே பிறந்து வருது. நம்மளாம் வாழ்ந்துருக்கோம் இல்லையா, அவங்களாம் இப்போ தான் பிறந்து வளர்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்ல தான் புரிஞ்சுப்பாங்க குழந்தைங்கள்லாம். ஓ, இங்கே இப்படி தான் நிற்கணுமா, அங்கே அப்படி தான் நிற்கணுமான்னு அவங்களுக்கு தெரிய வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோடு. இந்த குட்டி பையன் ஒருத்தர் சைக்கிள் பண்ணிடுறான், எவ்வளோ அழகாக ஓரமாக போகிறான் பாருங்களா. அவன் படிக்கும் போதே வேலை செய்கிறான்றது பாருங்கள். பால் கேன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் பால் கறந்து காலையில் பால் ஊற்றிட்டு வந்து ஸ்கூல் ரெடி ஆகிட்டு ஸ்கூல் போவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பசங்க இருக்காங்க. இப்போ என் பையனை பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சி முடிஞ்சாலும் சின்ன சின்ன ஒர்க்லாம் எங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவான். நிறைய வேலைலாம் செஞ்சுட்டு அப்புறம் தான் அவன் ஸ்கூலுக்கு ரெடி ஆவான். இதில் ஹோம் ஒர்க்கும் முடிப்பான். 5:30 5:20 மேக்ஸிமம் 5க்கு அப்புறம் எழுந்திப்பாங்க. 5:30க்குலாம் ரெடி ஆகிடுவான். இப்போ முடிஞ்சால் ஹீட்டர் போட்டுக்குங்க. இப்போ நான் வந்து ஹீட்டர் போட்டிருக்கேன். ஹீட்டர் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகிடும் ரோடு. அந்த பனியெல்லாம் நமக்கு மிரர் என்ன பண்ணோன்னா ஹீட்டர் எடுத்துரும் க்ளீனாக இருக்கு பாருங்க. இப்போ ரோடு பார்க்க அப்படியே குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். கம்ப்ளீட்டாக எடுத்துரும். அந்த பாருங்கள் ஓரளவுக்கு தெரியுதா ரோடு. கொஞ்சம் முன்னாடி சுத்தமாக தெரியாமல் இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரி இருக்குங்க இங்கே, அதனால தான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இங்கே அது முன்னாடி நீங்கள் பார்த்ததோட இங்கே கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடுச்சு. ஃபுல்லாமே இங்கே மூடிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பின்னாடி ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, வரா பாருங்க பின்னாடி. அதுதான் பெரிய தப்பு இவங்க பண்ணுறதே. இந்த மாதிரி ஒரு பணியிலையும் ஓவர்டேக் பண்ணி அவன் பண்ணுறது பிரச்சனை பண்ணுறது இல்லாமல் போகிறவங்க எதிரில் வரவங்க சைடில் நிற்கிறவங்கன்னு எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த மாதிரி எவனோ பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை. சுத்தமாக தெரியலங்க. இப்போ நான் ஹீட்டர் ஆஃப் பண்ணா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியாது பாருங்க. வெளியே அந்த சைடில் பார்த்தவங்களுக்கு தெரியும். சைடில் அப்படி இது பாருங்க, சைடில் அப்படிக்குதா. அந்த நாங்கள் வர வேண்டிய இடம் வந்துச்சுங்க. இங்கே தான் அவனுக்கு ஸ்கூல் பஸ் வருது. வேறு லெவலில் இருக்கு பார்த்தீங்களா. பாருங்க அவன் தாங்க தேவை ஓவர்டேக் பண்ணுறதுல நம்பர் 1 இருக்கானுங்க போல இவனுங்க. பாருங்கள் எப்படி. நாங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்குங்க. சஞ்சீன், ஸோ வந்துட்டியா, பிளேஸ்க்கு வந்துட்டியா? பையனுக்கு ஒரே ஜாலி தான் இன்றைக்கி. பார்க்க அழகாக இருக்குது. நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் அந்த ட்ராப் பண்ண. அதான் அழகாக இருக்குது பாருங்கள். சஞ்சீன், சஞ்சி குட்டி ஸ்கூல் போயிட்டுருக்கா ஜாலியாக. ஏஹேய் ஆஹை டூ சஞ்சி குட்டி, செல்ல குட்டி. உன் பிளேஸ் வந்துச்சா? சரி, எல்லாருக்கும் பை சொல்லிவிடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்லிடு எல்லாருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை. சூப்பர். வியூஸ்ல கம்மியா போறீங்க, வியூஸ்ல கம்மியா போகுது. நீங்க ஹெல்ப் பண்ணணும், நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ முன்னோட இப்போ கம்மி ஆயிட்டு இருக்குது. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ. பாய்.